வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துருப்போம். நம்ம ஃபுல்லா வந்து ஒன் சைடு மொமெண்டம். மார்னிங் ஓப்பன் ஆன பிரைஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆகாத மார்க்கெட் அங்கிருந்து எந்த இடத்துலயும் ரீடெஸ்ட்லாம் ஆகவே இல்லை. ஒரே ஒன் சைடான மொமெண்டமா இன்னைக்கு நடந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல் டார்கெட், அதாவது கிட்டத்தட்ட நான் எப்பவும் போடக்கூடியது 3 சப்போர்ட் வேல்யூங்க. அந்த 3 சப்போர்ட்ல இருந்தும் திரும்பவும் ஒரு 5 சப்போர்ட் கிட்டத்தட்ட நிறைய நல்லாவே ஃபால் ஆயிருக்காருங்க. 800ல 900ல இருந்து மார்க்கெட் வந்து 400க்கு வந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 500 ஓப்பன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரீ ஃபாலா நடந்திருக்கு. நான் நேற்று வீடியோலயே நான் சொல்லிட்டேன், மார்க்கெட் வந்து 902 அந்த இடத்துல போனா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்தே தீரும் சொல்லிட்டேன். அது மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அந்த இடம் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். மினிமம் 713 அப்படிங்கிற பிரைஸ் வரைக்கும் கண்டிப்பா வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ யாரெல்லாம் இதை கவனிச்சிங்களோ நீங்க மார்க்கெட்டை கிளியரா பார்த்துருப்போம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், புல்லிஷ் பயாஸ் அப்படின்னா புல்லிஷ் ட்ரெண்டை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து எப்போ வந்து மார்க்கெட் ஒன் சைடா இந்த மாதிரி போகுதோ அன்னைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து அடுத்த நாள் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இது நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு, மார்க்கெட் வந்து பெரிய கேப் ஓப்பன் ஆக போது நான் வந்து அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பிரேக் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சஸ்டெயின் பண்றது ரொம்ப சிரமம். மார்க்கெட் வந்து கீழே வந்து மேலே போனாதான் மார்க்கெட் வந்து கிளாரிட்டியா அப் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் இன்னைக்கு ஏதாவது ஒரு நியூஸ்க்காக மார்க்கெட் கண்டிப்பா ஃப்ரீ ஃபால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மார்க்கெட் எப்பவுமே வந்து வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க, அதுவே போதுமானது. இதே வந்து நான் இன்னைக்கு எடுத்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாம். நான் 25,850 கால் ஆப்ஷன் 115க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இதுல வந்து புட் ஆப்ஷன் தான் வந்து காலையிலே சஸ்டெயின் ஆனாரு. என்னோட மினிமம் டார்கெட்டுங்கிறது 206. அதுக்கு மேல போன எதையுமே நான் எடுக்கவும் மாட்டேன். ஸோ ஏன்னா நம்ம இந்த வீடியோவுக்காக எல்லாத்தையும் போய் அப்படியே போட்டுக்கிட்டே போறது அதெல்லாம் இல்லைங்க. இந்த 3 டார்கெட் அடிச்சாலே போதுமானது. இங்க 58ல மார்க்கெட் திரும்பல அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா கண்டிப்பா ஒன் சைடு மூமெண்டமா போயிருக்குங்க. சரிங்களா? நான் எப்பவுமே இந்த இடம் வந்தா மார்க்கெட் 1 மணிக்கு மேல வந்தா திரும்பவும் நான் சொல்லியிருப்பேன். அது கீழே வந்து மேலே போகும்போது நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்கை இந்த இடத்துல 6 பாயிண்ட்ல வெளியில போயிருக்கணும். இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப கீழே இறங்கும் போதே நீங்க கேர்ஃபுல்லா தான் இருந்திருக்கணும். மார்க்கெட் இந்த இடத்துக்கு போக தயார் இல்லை அப்படிங்கிறத 6 பாயிண்ட்லயே வெளியில வந்திருக்கணும். யாரெல்லாம் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணீங்களோ ஹோல்டு பண்ணக்கூடாது. ஏன்னா ட்ரெண்ட் இதுவா இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடாது. இதுவே வந்து நீங்க டைம் பேஸ்டு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 1139 நீங்க ஈஸியா கேப்சர் பண்ணிருக்கலாம். எப்பவுமே இது டெய்லி நடக்கும். இதையே நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். அதே 2-3க்கு ட்ரேட் எடுத்தீங்கனாலும் நல்லா இருக்கும். 10-27 அப்படிங்கிற டைம் நோட் பண்ணி பாருங்க. 10-27 ஹை பிரேக் அவுட் ஆகும் போதும் நல்ல மொமெண்டம் கொடுக்கும். ஸோ இதுக்கு மேல டைமிங் இருக்கு. பட் இந்த 3 டைம் மட்டும் நான் சொல்றதை மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கிளாரிட்டியா தான் போகும். சரிங்களா? இதுவே வந்து லோயர் லோ பிரேக் அவுட், ஹையர் ஹை பிரேக் அவுட்டை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த மாதிரி கண்டினியூஸ் கேண்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் கேண்டில் 3 கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில், இந்த 2 ஹை லோவை மார்க் பண்ணி ஹையை எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ, ஏன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. தெரியலைனாலும் இந்த மாதிரி எப்போ வந்து கேண்டில் வந்து ஆப்போசிட்டா மாறுதோ, இந்த 2 ஹையில ரெண்டு கேண்டிலோட ஹைல எது அதிகமா ஹை இருக்கோ அந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்தா திரும்பவும் எடுக்கலாம். இதுக்கு பேரு ஹையர் ஹை பிரேக் அவுட். 3 கிரீன் கேண்டில் எடுக்கக்கூடிய பிரேக் அவுட்டுக்கு பேரு ஹையர் ஹை பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க லோயர் லோ பிரேக் அவுட் இப்படி எடுக்க முடியாது. இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்தாதான் நீங்க எடுத்திருக்க முடியும். லோயர் லோவுக்கு நீங்க 5 மினிட்ஸா வச்சு பாருங்க. நான் இப்போ 3 மினிட்ஸ்ல வச்சு பார்த்துருக்கேன். 5 மினிட்ஸ்ல கண்டினியூஸா 3 கிரீன் ரெட் கேண்டில் அடிச்சிருந்தாதான் நீங்க இந்த கேண்டில்ஸ் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். சரிங்களா? அதர்வைஸ் வந்து பாருங்க, இந்த இடத்துல கிரீன் கேண்டில்ஸ் தான் வந்துட்டே இருக்கு. அப்ப இந்த லோவை கட் பண்ணும்போது ஒரு கிரீன் கேண்டில் வருது, இந்த லோவை எடுத்துக்கோங்க. அந்த லோவை கட் பண்ணும்போது நீங்க ஆப்போசிட் போகலாம்.
11:20க்கும் நீங்க இந்த இடத்துல உள்ள போலாம். 11:20 ஹையை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்க வந்து ஆப்போசிட்ல போனா ஒரு லோவை கட் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டு போகணும். சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நான் நேற்று கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துருவோம். 25,800 கால் வந்து 112க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கிருந்து கீழே இறங்கினாரு. எக்ஸாக்டா கிட்டத்தட்ட நான் 82 தான் எதிர்பார்த்தேன். அதுக்கு கீழேயே லோவை உடைக்கும் போது ஃபர்தரா இன்னும் ஃபால் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? அதே இங்க 100 ருபீஸ்ல வந்து இங்க சப்போர்ட் எடுக்கிறாரு. சப்போர்ட் எடுத்ததுல இருந்து மார்க்கெட் வந்து இங்க பாருங்க, நான் நேத்தே என்ன சொன்னேன், 180ல ட்ரிகர் பண்ணக்கூடாது. இப்படி க்ளோஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க உள்ள திரும்பவும் வந்துதான் போகும் தான் ரூல். ஸோ இந்த இடத்துல பாருங்க, க்ளோஸ் கிடைக்குது, திரும்பவும் இந்த பிரைஸ் கீழே ஓப்பன் ஆகிட்டு திரும்பவும் இந்த விலைக்கு மேலே எப்போ தாண்ட முடியுதோ அப்போ நீங்க உள்ள போகணும். இதுதான் ரூல். இந்த கேண்டில் தான் நீங்க என்ட்ரி ஆகணும். எகெயின் என்ட்ரி ஆயிருந்தா புட் சைடு. ஸோ இது பெரிய டார்கெட், அதை நம்ம ஷோ பண்ணிடலாம், காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே என்ன நம்ம நினைக்கிறோம், எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையானது என்னவோ அது வந்துருச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்ல இருந்து வெளியில போறது ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு இவ்வளவு பாயிண்ட் போயிருக்கு, நான் 30 தான் எடுத்திருக்கிறேன், 40 தான் எடுத்திருக்கிறேன், ஸோ இதெல்லாம் இல்லை. விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒன் சைடு மார்க்கெட்ல லாஸ் பண்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்தையும் பவுன்ஸ் பேக் ஆகுது, மார்க்கெட் இவ்வளவு தூரம் திரும்பிடும். ஏன்னா ஹியூமன் மென்டாலிட்டி நேச்சரே இப்படிதான். நம்ம போறதை பார்க்க மாட்டோம். எப்பவுமே வந்து என்ன நினைப்போம், இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது, ஒரு சின்னதா ஒரு புல் பேக் ஆகுது போகாதா அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம், ஆப்போசிட் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் தான் நம்ம நிறைய பேர் லாக் ஆயிடுவோம். நான் சொல்லியிருக்கிற மந்த்லி 2 ட்ரேட் வந்து கண்டிப்பாக வந்து ஒன் சைடு மொமெண்டமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஒன் சைடை பார்க்காம ஆப்போசிட்ல போயிருந்தாங்களோ, இதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் 3 நாள் தொடர்ந்து புல்லிஷ், ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ஒரே நாளில் நெகட்டிவ். ஸோ இத்தனை நாள் கொண்டு போன எல்லாத்தையும் ஒரே நாளில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நம்ம எதையுமே வந்து வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். நான் இதில் நம்ம சிஸ்டம் படி நான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டிஎல் சிஸ்டம். இது வந்து ப்ரீவியஸ் டே உடைய ஹை லோவை வச்சு பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு மெத்தடுங்க. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை எடுக்கும்போது இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் கிடைக்கக்கூடிய ஆரஞ்சு லைன் மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 180ங்கிறது இம்பார்ட்டன்ட் ப்ரைஸாக எடுத்துக்கோங்க போதும். சரிங்களா? இப்போ அது போக என்கிட்ட இருக்கக்கூடியதில் நான் இந்த ட்ரெண்ட் டிசைடர் ஆன் பண்ணேன் அப்படின்னா இங்கே முக்கியமான ப்ரைஸஸ் எல்லாம் இங்கேயே தெரிஞ்சிடும். ஸோ இதை 3 மினிட்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப் சைடு உங்களுக்கு என்ன பிரேக் அவுட் கிடைக்குதோ அழகா நீங்கள் இந்த ப்ரைஸே தேவைப்படாது உங்களுக்கு. ஏன்னா இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் அப்படியே இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த பிரைஸ் வந்து 147, விவேப்புக்கு மேல 147க்கு மேல இருந்தா மார்க்கெட் அடுத்த ட்ரெண்ட் 179. ஸோ ஈஸிங்க. நான் அங்க என்ன ரேட் பிரைஸ் கொடுத்தனோ அதே பிரைஸ் தான் இங்கேயும் நிக்கிறாரு. ஸோ 180 அந்த இடத்துல இருந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த பிரைஸ்க்கு மூவ் ஆகும். நீங்க இந்த பிரைஸ் பிளாட் ஆகும் பொழுது நீங்க தாராளமாக பாருங்க 134ல என்டர் ஆகுது. 134ல ஒரு பிளாட் ஆகும்போது க்ளோஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து இந்த பிரைஸை தாண்டும் போதே இந்த பிளாட் ஆயிரும் 134. ஆனா க்ளோஸ் கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் இந்த பிரைஸ் வந்து ஸ்டாண்ட் ஆகும். அப்படி க்ளோஸ் கிடைக்கல அப்படின்னா ட்ரிகர் பண்ணுச்சுன்னா இது வந்து பிரைஸ் தெரியாது. இப்போ கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னாலும் இந்த பிரைஸுக்கே வந்து தான் என்ட்ரி எடுத்துட்டு போவார். இந்த லோ கவுன்ஸ் பாருங்க, 134ல நீங்க லிமிட்ல கூட நீங்க ஆர்டர் எடுக்கலாம், தப்பே இல்லை. 134 வந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு 180 வரைக்கும் தாராளமாக கொண்டு போயிருக்கலாம். ஸோ இது தெரிஞ்சிருந்தா நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? எல்லா இடத்தையும் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்றேன், இந்த ப்ரைஸுக்கு வரல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. 186 ஆனால் வரல, ஸோ அடுத்த சப்போர்ட்டுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ் ஸ்ட்ராங்காக கிடைக்கும் போது நீங்கள் இங்கே தான் போய் ஆகணும். கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சேஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல நல்ல ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல ட்ரிகர், இப்போ பாருங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் தான், இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணும்போது எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது நீங்கள் தாராளமாக இதை
பயன்படுத்தலாம். அப்போ 180 to 211 நல்ல டார்கெட் தான். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து இங்கே ட்ரேட் பண்ணணும். நமக்கு இந்த சப்போர்ட்டே உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே வந்து இங்கே நல்லா ஒர்க் ஆகும். பாருங்க, நான் ஃபுல் டார்கெட் ரீச் ஆன உடனே பாருங்க 339 340 ரீச் பண்ண உடனே எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குங்களா? ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா பாருங்க. இங்க இருக்கக்கூடிய பிரைசஸே ரொம்ப முக்கியம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது அடுத்த கட்டம் எங்க போகும், என்ன பண்ணும், எல்லாமே உங்களுக்கு போதுமானது. இதுல நான் பிரைஸ் ஆட் பண்ணி தருந்திருக்கேன், அவ்வளவுதான். இதுலயே நான் இங்க எனக்கு இந்த கிரீன்ல எனக்கு எதுவும் பை வரல அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் டிசைடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பை சூப்பரா எடுத்து கொடுத்துருவாரு. ஏன்னா இது ஸ்விங் லோல இருந்து எடுத்து கொடுப்பாரு. இது டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரைஸ் வந்து பிளாட் ஆகுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 மினிட்ஸ்ல ஒரு டைம்ல ஈஸியா பாத்தீங்கன்னா நிறைய பிளாட் ஆகும். 2 மினிட்ஸ் ரொம்ப லாகிங்கா நினைப்போம். அதனாலதான் நான் 2 மினிட்ஸ்ல நான் ஷோ பண்ணி காமிக்கிறது இல்லை. அப்படியே ஸ்டெப் மாதிரி போயிட்டே இருக்கும். 115லயே இங்க வந்து பை வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துட்டு அப்படியே நீங்க கொண்டு போயிட்டே ட்ரையல் பண்ணிட்டே போக வேண்டியதான். 140ல அடுத்தது பிரைஸ் பிளாட் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைமுக்கு தகுந்த மாதிரி இது மாறிடும். உங்களுக்கு 2 மினிட்ஸ்ல என்ன பை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால இதை நீங்க பயன்படுத்தலாம். இன்னும் 1 மினிட் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா காமிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஸ்கேல்பிங் தான் நீங்க பண்ணணும். இதுல போயிட்டு நீங்க வந்து எந்த இடத்துல என்டர் ஆனாலும் சரிங்க, என்டர் ஆன இடத்துல இருந்து 11 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எஸ்எல் இருக்கணுங்க. சரிங்களா? 139 கொடுக்குறாரு அப்படின்னா இது ரெசன்ஸ்ல மேல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல பை பண்ணலாம். சரிங்களா? 150க்கு மேல க்ளோஸ் விக்குது. ஸோ இது எல்லாமே பிரைஸ்ல தான் நடக்கும். அப்போ இம்பார்ட்டன்டான பிரைஸ் எல்லாம் இவர் எடுத்து எடுத்து நமக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. இது ஸ்கேல்பிங், சுத்தமா ஸ்கேல்பிங் பண்ணணும். இது வந்து ஸ்விங் லோலவே இந்த என்ட்ரி நமக்கு ஈஸியா ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும் இந்த ஆப்ஷன் டிசைடர். ஸோ டைமுக்கு தகுந்த மாதிரி இதில் மாற்றலாம். லேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து 3 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னாலே போதுமானது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா 3 மினிட்ஸும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். 5க்கு வரல நீங்க 3 எடுத்துக்கலாம். 5 எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பை தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இங்கிருந்து போன பைல உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நான் இந்த பிரைஸே இம்பார்ட்டன்டான பிரைஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். அதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ இதுதான் ட்ரெண்டை டிசைட் பண்ணக்கூடிய பிரைஸ். அப்போ இந்த இடத்துக்கு வந்தா நீங்க இன்னும் ஃபர்தரா இந்த சைடு வந்து ஃபுல் டார்கெட் அடிப்பாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? அதனால இதுக்கு நீங்க 3 மினிட்டா வைக்கலாம், 1 மினிட்ல கூட பார்க்கலாம். 3 மினிட் போதுமானது. இந்த சப்போர்ட் மேல நீங்க ஏறும் பொழுது தாராளமா நீங்க பை பண்ணிட்டே போகலாம். சரிங்களா? ஆனா ட்ரெண்டோடு வர்ற பை மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன்ல ட்ரெண்ட் வந்து நெகட்டிவா இருக்கு. நமக்கு கால் ஆப்ஷன்ல ஏதாவது பை வந்திருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப இது பிஹெச்டிஎல் வந்து நீங்க 112 அப்படிங்கிற பிரைஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இது பக்கம் பக்கமா இருக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம். ஸோ இது நீங்க இம்பார்ட்டன்ட் பிரைசஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, ட்ரெண்ட் டிசைடர் மட்டும் இப்போ ஆன் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே 5 மினிட்ஸ்ல இருக்கு, 3 மினிட்ஸ்ல கொடுக்குற பாரு. ஒரே ஒரு பை மட்டும் 82ன்னு வந்திருக்கு. ஆனா அது சஸ்டெயின் ஆகல, எஸ்எல் ஹிட், அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து விவேப்புக்கு கீழே இருக்கும்போது இவரை நம்ம பார்க்கவே கூடாது. இங்கேயே வந்து 112 வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா இங்க மார்க்கெட் வந்து இல்ல அப்படிங்கறத கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ அதர்வைஸ் நீங்க புட் ஆப்ஷன் சைடு மட்டும்தான் நீங்க இதுல பார்க்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து எந்த பையுமே கிடைச்சிருக்காது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை நீங்க பார்க்கக்கூடிய விதம். சரிங்களா? ஓகே. ஏன்னா இந்த டிசைடர் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு தனியா பிரைவேட்ல கூட மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு கிளாரிட்டி முடிஞ்ச வரைக்கும் நான் இதுலயே கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே. நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. சென்செக்ஸ் டேட்டா பார்த்துருவோம். சென்செக்ஸ் நான் இன்னைக்கு வேல்யூவே எக்ஸல் வேல்யூவே எடுக்கலீங்க. நான் சின்ன வேலையா இருந்ததுனால நான் இன்னைக்கு எடுக்க முடியல, நான் யாருக்குமே கொடுக்கல. ஓகே. சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 177க்கு கீழே கால் வந்துட்டாரு அப்படின்னா அவரை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். லோவையும் கட் பண்ணிட்டாரு. இவர் எக்ஸாக்டா நேத்தே சொன்னேன் 60 அப்படிங்கிற பிரைஸ்
அது அழகா எடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு. இதெல்லாம் என்ன ரேட்ல இருக்குன்னே தெரியாது. நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்னடா 60 ரூபாயில வாங்கியிருந்தா ஒரு லாட் வாங்கியிருந்தா அப்படியே 1200 போயிருக்கு. அதெல்லாம் நமக்கு தோணும். ஸோ அதெல்லாம் தேவையில்லைங்க. இங்கேயும் நமக்கு என்ன பிரைஸ் வந்திருக்கு, எப்படி வந்து போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஆப்ஷன் டிசைடர் இதே வந்து ட்ரெண்ட் டிசைடர்ல நமக்கு என்ன பிரைஸ் கிடைக்குது. இங்க 200ல இருந்து வந்து பிரைஸ் இந்த இந்த சப்போர்ட்டுக்கு மேல விவேப்புக்கு மேல ஏறினது நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா போதும். அப்படியே மேல ஸ்கேல்பிங் பண்ணிக்கிட்டே நீங்க போகலாம். ஸோ வர பை எல்லாமே நீங்க அக்செப்ட் பண்ணிட்டே போகலாம். இதுல வந்து அதே வந்து நிஃப்டிக்கு வந்து 11 பாயிண்ட்ஸ்னா இங்க 22 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் வைக்கணுங்க, மறந்துடாதீங்க. அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. சரி, ஓகே. நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு பார்த்துடலாங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட் எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து 902 ரீச் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். ஆனா மார்க்கெட் 902 ரீச் ஆகல. அதுக்கு முன்னாடியே வந்து 3 நாளாவே சொல்லிட்டே இருப்பேன். 850 அப்படிங்கிற பிரைஸ் 885 வரைக்கும் மார்க்கெட் போனாரு. அங்கிருந்து சடனா வந்து 400ல நிக்கிறாங்க இப்போதைக்கு. இப்போ எனக்கு இந்த 3333 அப்படிங்கிறது 25333 அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய ஓபன் பிரைஸ்ங்க. ஸோ இந்த ஓபன் பிரைஸ நாளைக்கு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரீ ஃபால் தான். சரிங்களா? அது எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த கேண்டிலுடைய லோ வரைக்கும், இந்த ஸ்விங் வரைக்கும் வரலாங்க. 24850 வரைக்கும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறை இறங்கும் போதும் இதை நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸா மட்டும்தான் நீங்க பார்க்கணும். கண்டிப்பா மார்க்கெட் புல் ட்ரெண்டுக்கு போயிடுவாரு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுக்காக ஏதாவது ஒரு நியூஸ் நாளைக்கு நான் 2-3 நாள்ல ஏதாவது ஒரு நியூஸ், இப்போதைக்கு நெகட்டிவ் நியூஸ் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, ஆனா மார்க்கெட் நான் வந்து இவ்வளவு புல்லிஷா போகும்போதே நான் சொல்லிட்டேன், மார்க்கெட் வந்து இந்த புல்லிஷ் சஸ்டெயின் ஆக வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது அன்னைக்கு ஓபன் பண்ணி என்னோட வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது படிப்படியா ஏறினாதான் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஃபவுண்டேஷன். திடீர்னு மேலே ஏறி உட்கார்றவருக்கு மதிப்பில்லை. இதைத்தான் நான் இங்க அன்னைக்கே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது இயர்லி ஓப்பனே போய் அன்னைக்கு ட்ரிகர் பண்ணிட்டு வந்தார். இந்த மாதிரி ட்ரிகர்லாம் பண்ணக்கூடாது. ட்ரிகர் பண்றதுதான் அந்த மார்க்கெட் வந்து அங்க நிக்காது, ஸ்டாண்ட் ஆகாதுங்க. எனக்கு தேவை இந்த பிரைஸுக்கு கீழே ப்ராப்பரா வந்து க்ளோஸ் வச்சு ஓப்பன் மேல போய் வந்தாதான் மார்க்கெட் வந்து கண்டிப்பா இது சஸ்டெயின் ஆகும்னு எடுத்துக்கலாம். இது நான் பிரீமியத்துலயும் சொல்றேன், என்னுடைய விஷயமே இப்படிதான் இருக்கும். ஏன் அந்த பிரைஸுக்கு மேல போச்சுன்னா, உடனே மேல போச்சுன்னா ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்றது காரணம் இதுதான். இப்ப நேத்து நல்லா மார்க்கெட் புல்லிஷா போனாரு, நம்ம ரிலாக்ஸா ஃப்ரீயா விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அப்படியே இறங்கிட்டாங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ அதனால நம்ம ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. நாளைக்கு வேல்யூ படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு 130 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைடு பாசிபிள் அப்படிங்கிறது மேக்சிமம் வந்து 608 வரைக்கும் ஒரு புல் பேக் இருக்கலாம். அது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுறத பொறுத்து. கீழே ஓப்பன் ஆகி 333ல சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு கவனிங்க. ஒரு 3 மினிட்டோ 5 மினிட்டோ வந்து இந்த இடத்துல கீழே இருந்து மேலே போச்சுங்க அப்படின்னா 608 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்பொழுதைக்கு தெரியல. சரிங்களா? இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா தான் எடுத்துக்கணும். ரொம்ப ஓவரா நம்ம வந்து குழப்பிக்க வேண்டாம். நம்ம ஆப்ஷன் பையர் பொசிஷன் ஹோல்டு பண்ணி பழகாதீங்க. ரியல் மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்க கத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 30ல இருந்து 40 பாயிண்ட் போதுமானது. ஸோ அதை எப்படி வந்து ஒரு 5 ட்ரேடா நீங்க எடுத்தாலும் 4 ட்ரேடா எடுத்தாலும் தவறே இல்லை. புரோக்கரேஜ் கொடுக்கறதுக்காக யோசிக்க வேண்டாம். பர்டிகுலர் டைம் பீரியட் கூட நான் சொல்றேன், அந்த டைம்ல மட்டும் நீங்க என்ட்ரு ஆனீங்கன்னா கூடவே போதுமானதுங்க. ரொம்ப எலாபரேட் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டை இவ்வளவு போகுது அவ்வளவு போகுதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஆப்ஷன் பையருக்கு அழகே வந்து நமக்கு தேவையானது இங்க கிடைச்ச உடனே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடணும். இதுதான் ரூல். நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க டெய்லி மார்க்கெட்ல. ஓகே, நான் 713 சொன்னேன். 713 இன்னைக்கு வந்துட்டாரு. அங்கிருந்து 400 வந்துட்டாங்க. சரி, ஓகே. நாளைக்கு மார்க்கெட் வந்து 333க்கு கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணா ஃபர்தரா இன்னும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் பிஹெச்டிஎல்ல செக் பண்ணிடுவோம். வேல்யூ படி பார்த்தீங்க அப்படின்னா
நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த லோவை கட் பண்ணாரு அப்படின்னா மினிமம் வந்து 25,200 வரைக்கும் வாய்ப்பு இப்ப காமிக்குதுங்க. 200 ஆர் 130 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் டவுன் சைடு பாசிபிலிட்டி இருந்தால். அதுவே வந்து அப்சைடு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பிரைஸ் டிசைடிங்க வந்து 25,578 காமிக்குது. எனக்கு 600 வரைக்கும் கூட போகலாங்க. அதுக்கு மேல ஸ்ட்ராங் இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணும்பொழுது நீங்க திரும்ப ஃபர்தரா ஃபால் ஆகலாம். சரிங்களா? எப்படி அப் ட்ரெண்டுக்கு நான் வேல்யூ சொல்றேனோ அதே போலதான் நீங்க ஒரு ஸ்விங்கோட ஹையை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்விங் பாத்தீங்களா 608. இந்த ஸ்விங்கோட ஹை டச் பண்ணுதா அல்ல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்குதான்னு மட்டும் கவனிங்க. அதுவே போதுமானது. 578 புல் பேக் கிடைத்தால் மட்டும்தான் இதை பார்க்க சொல்றேன். ஒருவேளை மார்க்கெட் கீழேயே போயிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்தரா வந்து கால் ஆப்ஷனை இப்போதைக்கு எடுக்காதீங்க. சரிங்களா? நான் பிரீமியம்ல சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கே 25,608ங்கிறது இம்பார்ட்டன்ட் ப்ரைஸா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த ப்ரைஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல அப் ட்ரெண்ட் போகணும்னு இல்லை, கீழே இருந்து போனா மேலே எடுக்க பாருங்க. அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா புட் எடுக்க பாருங்க. ரிஜெக்ஷன் ஆனா புட் எடுக்க பாருங்க. ஃபர்தரா இன்னும் ஃபால் ஆகலாம். சரிங்களா? ஒருவேளை ஃபால் ஆகி கேப் டவுனாவே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு புல் பேக் வேல்யூ இந்த பிரைஸ்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏதாவது புல் பேக் வேல்யூ பிளஸ் வந்து ஸ்ட்ரைக் பிரீமியத்தை நான் காமிக்கிறேன். நாளைக்கு பார்க்க வேண்டிய ஸ்ட்ரைக் 25,450 கால் ஆப்ஷன் 247க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இங்க ஒரே சப்போர்ட் தாங்க இருக்கு. இந்த சப்போர்ட்டுக்கு கீழே போனா மார்க்கெட்டை கால் ஆப்ஷன் பத்தி மறந்துருங்க. 122 கட் பண்ணாலே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேக்சிமம் ஒரு 100ல திரும்பணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா வந்து கால் ஆப்ஷன் பக்கம் போகாதீங்க. நேற்றைய லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா இதுதான் இன்னைய லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் சைட் போகாதீங்க. எப்ப வந்து இந்த பிரைஸ்க்கு மேல வராரோ அப்பதான் நீங்க காலை பை பண்ண யோசிக்கணும். ஆனா மினிமம் வந்து கண்டிப்பா 248 வரைக்கும் கூட போகலாம். சரிங்களா? அது நம்ம ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. அது அப்போதைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுவே 25,400 புட் ஆப்ஷன் வந்து 69 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ மார்க்கெட் ஓப்பனே வந்து இந்த ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுறாரு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் 202 அல்லது 221ல ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு ஏதாவது நீங்க ஒண்ணும் இல்லைங்க 181 அப்படிங்கிற ஸ்கொயரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சப்போர்ட் எடுத்தா மட்டும் போங்க. 77 கட் பண்ணிட்டு தயவு செய்து கால் ஆப்ஷன் பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நாளைக்கு ஃபுல்லாவே எப்ப இந்த பிரைஸ்க்கு மேல வராரோ அப்பதான் பை பண்ணணும். புரியுதுங்களா? அதனால அதை பாருங்க. இல்ல நாளைக்கு ஐடியல் பிரீமியம்ல ஏதாவது ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுங்க. ஐடியல் பிரீமியம் சொல்லியிருக்கிறேன். நிஃப்டி 32, சென்செக்ஸ் 60 இதுவே போதுமானது. இந்த பிரைஸை வந்து ஒரு 945க்கு க்ளோஸ்ல வந்து பாருங்க. 942 க்ளோஸ்ல யார் ஒருத்தர் அங்க இருக்காரோ அந்த இடத்துல பார்த்து டிசைட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. மார்க்கெட்டை வந்து எப்பவுமே ட்ரெண்ட் பேஸ்டு பார்க்காதீங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க. நம்ம ஆப்ஷன் பையர் நமக்கு தேவையானதுக்காக தான் நம்ம உள்ள போறோம். பொசிஷனெல்லாம் மார்க்கெட் 1000 பாயிண்ட் கீழே இறங்கினாலும் மேலே போனாலும் நமக்கு அதை பத்தி கவலையே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர் ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க. என்னோட இண்டிகேட்டர் பத்தி ஏதாவது தகவல் தேவைன்னு எனக்கு பிங் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 9842088858. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.